காந்தாரி சிவன் கொடுத்த வரத்தால் 100 குழந்தைகள் பெறுவதற்கான வரத்தை பெற்றிருந்தாள். 2 வருடங்கள் கழித்தபோதும் அவளால் குழந்தையை ஈன்றெடுக்க முடியவில்லை. திருதிராஷ்டிரன், பீஷ்மர் முதலிய தலைவர்கள் அவையில் கூடியிருந்தனர். அப்பொழுது ஒற்றர்கள் அங்கு வந்து, பாண்டுவுக்கு மகன் பிறந்துள்ளான், அவன் பெயர் யுதிஷ்டிரன் என கூறினர். இதைக் கேட்டு திருதிராஷ்டிரன் கோபம் கொண்டான். பீஷ்மர் மகிழ்ச்சியடைந்தார். திருதிராஷ்டிரன் கோபத்துடன் காந்தாரியின் மாளிகைக்குச் சென்றான். 2 வருடங்கள் கழிந்துவிட்டது. இன்னும் முன்னால் எனக்கொரு மகனை பெற்றுக் கொடுக்க முடியவில்லை. நீ சிவனிடமிருந்து பெற்ற வரம் எங்கே போனது என்றான். அங்கு வனத்தில் பாண்டு மகனை பெற்ற மகிழ்ச்சியில் இருக்கிறான். ஆனால் எனக்கு அந்த மகிழ்ச்சியை எப்பொழுது தரப்போகிறாய் என கோபத்துடன் கூறிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டான். காந்தாரி திருதிராஷ்டிரனின் இந்த கடுஞ்சொற்களை கேட்டு மிகவும் துன்பமடைந்தாள். அப்பொழுது அவளுக்கு குழந்தை பிண்டமாக பிறந்தது. இச்செய்தி திருதிராஷ்டிரனுக்கு தெரிவிக்கப்பட்டது. குழந்தை பிண்டமாக பிறந்திருப்பதை கேட்ட திருதிராஷ்டிரன் பெரும் அதிர்ச்சியடைந்தான். பிறகு திருதிராஷ்டிரன் பீஷ்மரிடம் சென்று, காந்தாரி பிண்டத்தை குழந்தையாக பெற்றுள்ளார், எனக்கு இனியும் குழந்தை பிறக்கும் என்பதில் நம்பிக்கை இல்லை என கூறினான். இதைக் கேட்ட பீஷ்மர் பெரிதும் கவலை கொண்டார். உடனே தன் தாய் கங்காதேவியிடம் சென்று கூறினார். கங்காதேவி, பீஷ்மா, சிவனின் வரம் என்றும் பொய்யாகாது. ஏற்கனவே குழந்தைகள் 100 விதைகளாக விதைத்துவிட்டான். அவைகளை குழந்தைகளாக பிறக்க வைக்க வியாசரால் மட்டுமே முடியும் என்றார். இதைக் கேட்டு மகிழ்ச்சியடைந்த பீஷ்மர் திருதிராஷ்டிரனிடம் சென்று, வியாசரால் மட்டுமே 100 குழந்தைகளை நமக்கு தர முடியும் என கூறினார். அதன்பின் வியாசர் அஸ்தினாபுரம் அரண்மனைக்கு வந்தார். வியாசரை பார்த்த அனைவரும் மகிழ்ச்சியடைந்தனர். வியாசர் 100 குழந்தைகளுக்கான பூஜையை ஆரம்பித்தார். 100 பானைகள் அங்கு வைக்கப்பட்டிருந்தன. வியாசர் அப்பானைகளுக்கு பூஜையை செய்தார். பூஜை முடிந்தபின் பலத்த இடியும் காற்றும் வீசியது. இதைக் கண்டு அனைவரும் பயந்தனர். அப்பொழுது ஒரு பானையிலிருந்து ஒரு குழந்தை வெளிவந்தது. அக்குழந்தையை வியாசர் காந்தாரியிடம் கொடுத்தார்.